ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, ஒரு ஜூஸ் வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டையி, மற்றபடி கிறிஸ்பியான தோசை ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி மொறு மொறுன்னு ஃப்ளேவரபுளாக அந்த கலர்ஃபுல்லாக எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கீரை டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் நிறைய டிப்ஸ் வீடியோக்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு நேச்சுரலான ஹேர் டை எப்படி வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக போகிறங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் 15 வயசில் இருந்து வயசானவங்களாகட்டும், இல்லை இளநரை இருக்கிற சின்ன பசங்களாகட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹேர் டே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல் தோணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் நிறைய ஜூஸ் கேட்பாங்க. அதுக்காக நம்ம கடைகளில் போய் காசு கொடுத்து இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஜூஸ் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பழ ஜூஸ் வாங்கி கொடுங்க. இப்போ முலாம்பழம் சீசன் தான், அதனால் நீங்கள் முலாம்பழம் வாங்கி வீட்லேயே இந்த மாதிரி ஐஸ் போட்டு கொஞ்சமாக முந்திரி பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை விட ஹெல்த்தியான ஜூஸ் வேறு என்னங்க வேணும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதே பழத்துலேயே நீங்கள் கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஜூஸை ஊற்றி நீங்கள் ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சூப்பராக குடிச்சிருவாங்க. இது சிறுநீரகத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை நல்லா கூலிங்காக வச்சுக்கோ. இந்த வெயிலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும்போது அரிசி உளுந்து 4 டம்ளர் அரிசி ஊற வைக்கிறேன்னா 1 டம்ளர் உளுந்து வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு தான் நம்ம ஊற வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அது கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, பலகார கடலைப்பருப்பு ஊற வச்சு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள். சும்மா ஹோட்டல் ஸ்டைல் ப்ளைனே தோற்று போகுங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல ப்ளைன் தோசை ஊற்றும் போதே நல்லா ப்ளைனாக மெலிசாக வரும். நல்லா அது உடஞ்சி வரும். நமக்கு பார்க்கும்போதே சாப்பிடலான்னு தோணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த பொன்னிறத்தோடு நம்ம அப்படியே லைனாக டிசைனாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடலான்னு தோணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எதுக்குங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, ரெகுலராக நம்மளையே இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க. நம்ம பேர குழந்தைங்களுக்காகட்டும், நம்ம பிள்ளைங்களுக்காகட்டும், நம்ம இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ளைன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்க்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு ஒரு முட்டை கிரேவி தான் வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த தோசைக்கும் சேர்த்து தான் நான் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனே தோற்று போகும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஒரு பிளேட் சாப்பாடு நீங்கள் போட்டு கொடுத்தாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரைலாம் நம்ம கடைகளில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பறித்தாலும் சரி, இதில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அலசணும்னா பார்த்திங்கன்னா அந்த கீரை தண்ணியிலே நலையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் நீங்கள் மஞ்சள் தூளும் போட்டு நீங்கள் அலசி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கீரையை அலசி எடுத்துடலாம். இதில் இருக்க சத்துன்னு பார்த்திங்கன்னா, இது ரத்த அளவை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், கண் பார்வையை மேம்படுத்தும், முடி உதிர்வு, பொடுகு, முடி வளர்ச்சிக்கு உதவும். ஒமேகா 3 இருக்கிறதுனால முடி ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கும். முடி அடர்த்தி மற்றும் நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுங்க. pH லெவல் அளவை கூட சமப்படுத்தும் இந்த கீரை. கண்டிப்பாக ரெகுலராக உணவில் ஏதாவது ஒரு கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்தில் சரி, எப்போவுமே சரி, நீங்கள் டெய்லியும் ஒரு கீரை சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் ஒரு போண்டாவிலையோ இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபிலையோ இல்லை ஒரு பொரியலோ இல்லை பருப்பில் போட்டோ ஏதோ ஒரு வகையில் தோசையிலையோ ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வீட்லேயே ஹோம் ஹேர் டே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிப் தான் நான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைவாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இளநரை இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் ஒன் டைமில் நம்ம போட்டு கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து நம்ம தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டு வரும்போது தான் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுதான் கரிஞ்சீரகம். ஆல்ரெடி இது வந்து கருப்பாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா ஃப்ரை கருன்னு கறிக்கொட்டை கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெந்தயமும் அதே அளவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பவுடர் நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பிரிங்ராஜ்னு சொல்லுவாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நான் எடுத்திருக்கேன். இது கூட காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் 2 பாக்கெட் எடுக்கணும். நான் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி இலைப்பொடி, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லாமே வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். இதனோட பூக்கள் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். இது அவுரி பவுடர், நீலி அவுரி. இதுவும் வந்து நல்ல பிராண்டாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிற பொருள்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கரிஞ்சீரகத்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நெல்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அதுவும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் 4 பொருள் போட்டு அரைக்க போகிறோம். நெல்லி பவுடர், நெல்லிக்காய் ட்ரை பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தாலும் அது ஜூஸாக எடுத்து கலக்கும்போது போட்டுக்கோங்க. அரைக்கும் போது நெல்லிக்காய் இருந்தால் போடக்கூடாது. நெல்லிக்காய் பவுடர் இருந்தால் இப்போ போட்டு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். காஃபி தூள் 2 பாக்கெட் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் போடணும், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கரிஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 4 பொருள் மட்டும் நம்ம போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போது ஒரு பாக்கெட் கட் பண்ணி போட்டாச்சு. இன்னொரு பாக்கெட்டும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 பொருளாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 பொருளும் நம்ம ஆட் பண்ண பின்னாடி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். பச்சையாக அரைச்சிட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம் கடாயில் போட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்கெட்டும் நம்ம காபி தூள் கட் பண்ணி போட்டுக்கலாம். மொத்தமாக இதில் நம்ம 4 பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் வந்து நல்ல ஃபைன் பவுடராக வராது. வரலைனாலும் தப்பில்லை. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வந்த இந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோவில் இல்லை, ஹை ஃப்ளேம்லையும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஆனால் கலர் வந்து நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண பவுடரு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நான் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த பவுடரை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. நல்லா கூலிங் ஆனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றிக்கலாம். இந்த பவுடரை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2வது டைம் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு காஃபி பொடி எந்த அளவுக்கு நைஸாக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தண்ணியில் நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு 1/2 hour முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நீங்கள் அந்த தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட நீங்கள் ஹேருக்கு அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஊற வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். முடியினோட வளர்ச்சியும் சரி, முடியினோட அந்த
கிரே கலரும் போய் நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி டையாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவு இந்த பொடியை நான் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு எத்தனை ஸ்பூன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி கூட நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், வெறும் இந்த 4 பொருள் மட்டும்தான் போட்டு நான் தண்ணி விட்டு கலக்கிறேன். எவ்வளோ பிளாக் கலராக மாறுது பாருங்கள் நீங்களே. ஏன்னா நம்ம இதில் காஃபி பொடி, கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இதில் நீங்கள் தண்ணி விடாமல் கூட இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக கொஞ்சமாக விளக்கு எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய் விட்டு கூட நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய முடியை டக்குன்னு மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் தண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன், கலக்கி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு. இது கூட நம்ம வேறு இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரிங்ராஜ் பொடி தான், வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அவுரி பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே இப்போ கலந்து எக்ஸ்ட்ரா கலந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மருதாணி பவுடர் 3 ஆட் பண்ணுறோம். மருதாணி பவுடர், வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், நீலி அவுரி பவுடர், இதை 3 நம்ம போட்டு அந்த ஹேர் டைலியே நம்ம இப்போ கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக் கலர் கொடுக்கறத விட நம்ம முடி ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப எஃபெக்டிவாக இந்த ஹேர் டை பிடிச்சிக்கும். ரொம்ப சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 8 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் கையில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ஹேர் டையை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க. அப்படியே 2 ஹவர்ஸ் 3 மணி டைம் இருந்தால் 3 மணி நேரம் விடுங்க. இல்லைனா 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் நீங்கள் தாராளமாக தலையில் வச்சுருக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஹேரில் அப்ளை பண்ணி நான் 3 மணி நேரம் விட்டுட்டேன். 3 மணி நேரம் கழித்து தான் நான் வாஷ் பண்ணினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எந்த ஒரு ஷாம்பும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. செம்பருத்தி பூ கண்டிஷனர் வச்சு நீங்கள் அதை மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நாள் கழித்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ஹேர் வாஷ் சீக்காய் பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாரம் 2 டைம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.